தமிழ் மகள் சமையலறைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காடை முட்டை வறுவல். காடையில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற விதத்தில் தான் நாங்கள் காடை பற்றின வீடியோஸ் போட்டுருக்கேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கி காடை முட்டை வறுவல். சாதாரணமாக காடை முட்டை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி வறுவலாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக பிடிக்கும். இது செய்ய தேவையான பொருட்கள்: காடை முட்டை, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கியது 20 பல், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், சோள மாவு. இது நம்ம நார்மலாக பயன்படுத்துகிற கார்ன்ஃப்ளவர் தான். ஆனால் கடையில் வாங்கும்போது அது வெள்ளை கலரில் இருக்கும். இது நான் நாட்டுச்சோளத்தை அப்படியே மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதில் தான் நமக்கு எல்லா சத்தும் இருக்குது. அதனால் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வெளியில் வாங்குறதை விட இந்த மாதிரி நாட்டுச்சோளத்தை மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிறது நல்லது. சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு பல் 15, இஞ்சி 1 துண்டு, கறிவேப்பிலை சிறிதளவு, தாளிக்க பட்டை 1, இலை 1, கிராம்பு 2, சோம்பு ஜீரகம் 2 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவைக்கேற்ப. முதல்ல நாம் இந்த காடை முட்டையை கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வைக்க போகிறோம். நாங்கள் ஏற்கனவே அடுப்பில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். இதில் காடை முட்டையை சேர்த்துடலாம். நம்ம சாதாரணமான முட்டையை பாயில் பண்ணுற மாதிரி, நம்ம நாட்டுக்கோழி முட்டையை பாயில் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்த காடை முட்டையை நம்ம இப்போது பாயில் பண்ண போகிறோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் காடை முட்டை நமக்கு வெந்து போயிடும். இதை ஒரு மூடி போட்டு வேக விடுறோம். பத்து நிமிஷம் கழித்து முட்டை நல்லா வெந்திருக்கு. இந்த நிலையில் நம்ம முட்டையை கீழே இறக்கிட்டு ஆற வச்சு அதனுடைய தோலையெல்லாம் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். காடை முட்டையோட சுடு தண்ணி நான் வடிகட்டிட்டு முட்டையை இப்போ நான் எப்படி உரிச்சி காட்டுறதுன்னு காட்ட போகிறேன். இப்போ நம்ம சாதாரண முட்டையை இது மாதிரி தோலை எடுத்துக்கலாம். நம்ம சாதாரண முட்டையை விட காடை முட்டை தோல் ரொம்ப தின்னாக இருக்கும். அதனால் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், ரொம்ப ஒட்டிகிட்டு இருக்கும். அதை நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். இல்லைன்னா நம்ம முட்டையும் அந்த வெள்ளைக்கரையும் சேர்த்து எடுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்து எடுக்கணும். முட்டை நல்லா வெந்துருந்துச்சுன்னா நமக்கு இந்த பாருங்கள், இந்த மாதிரி உரிக்கும் போது ஈஸியாக அதுவாகவே வந்துடும், கஷ்டம் இருக்காது. இப்போது முட்டையை எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லா முட்டையும் உரிச்சுக்கலாம். காடை முட்டை எல்லாத்தையும் நம்ம உரிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம அடுப்பில் வானல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன் நான். எண்ணெய் சூடானதும் ஒரு இலை, ஒரு பட்டை, கிராம்பு, சோம்பு மற்றும் ஜீரகம், தாளிக்கு எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் சேர்த்துட்டேன். கூடவே கறிவேப்பிலையும் சேர்க்குறேன். நல்லா வெடிக்கட்டும். நான் மாடியில் மண் அடுப்பில் பண்ணதால் இந்த முட்டை 15 நிமிஷத்தில் நமக்கு வெந்துருச்சு. இதே இப்போ நம்ம கேஸ் அடுப்பில் பண்ணுறோன்னா அதிகபட்சம் நமக்கு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தா போதும். தாளிப்பு நல்லா வெடிச்சாச்சு. இங்கே பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அடுத்து தான் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். காடை முட்டை பொறுத்தவரை இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க இது சாப்பிட்றது மூலமாக அவங்களுடைய மூளைத்திறன் அதிக அளவில் செயல்படுறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காடையை ரெகுலராக எடுத்துகிட்டு வரவங்களுடைய ஹெச்பி லெவல் அதிகரிக்கும். அதனால் அனிமியா அது போன்ற நோய்கள்லாம் வராது. இதில் விட்டமின் பி லெவல் அதிகமாக இருக்கிறதால நம்ம சாதாரணமான முட்டையை விட விட்டமின் பி லெவலும் சாதாரண முட்டையை விட, அதாவது நாட்டுக்கோழி முட்டையை விட புரோட்டீன் லெவலும் இதில் அதிகமாக இருக்குது. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது, உடலினுடைய செரிமானத்தன்மை அதிகரிக்கிறது. இந்த மாதிரி நிறைய மருத்துவ பயன்கள் காடை முட்டையில் இருக்குது.
காடை முட்டையை ரெகுலராக எடுத்துகிட்டு வரது மூலமாக புற்றுநோய் செல்கள் வந்து வளராது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கு வெங்காயம் ஓரளவு வதங்கியாச்சு. இப்போ நாம் இஞ்சி பூண்டு விழுதை அது கூட சேர்த்துக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு மற்றும் இஞ்சி நம்ம தட்டி போட்டுக்கலாம். நமக்கு இஞ்சி பூண்டு விழுதை அரைச்சி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். நமக்கு அந்த பொன்னிறம் வர வர நம்ம வதங்கிட்டுருக்குறோம். வெங்காயம் வதங்கும் போதே மஞ்சள் தூள் சிறிதளவு சேர்த்துக்கோங்க, உப்பு சிறிதளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து தான் நாம் எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை சேர்க்க போகிறோம். அரிசி மாவு சேர்த்த பிறகு சோள மாவு எடுத்து வச்சுருக்கோங்களா, அதை சேர்த்துறோம். இந்த 2 மாவும் சேர்ந்து நமக்கு வறுவலை நல்ல கிறிஸ்பியாக கொடுக்கும். இது கூடவே நாம் காய்ந்த மிளகாய் தூளையும் சேர்த்துறோம். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, நம்ம போட்ட சோள மாவு, அரிசி மாவு, மசாலா எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இப்போ நாம் உரித்து வச்சுருக்கிற காடை முட்டையை அது கூட சேர்த்துடலாம். சேர்த்து வறுவல் எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டு அடுப்பை நம்ம நிறுத்திடலாம். நமக்கு காடை முட்டை வறுவல் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம் பாரம்பரிய உணவின் பெருமை பாரெங்கும் பரவட்டும். எங்கள் உணவின் சுவை உங்கள் மனதில் நிறையட்டும். நன்றி.